நான் சொல்ல போறேன் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு உறவுகள் ரொம்ப கடினமாகவே இருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப கடினமாகவே இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலியமா சொல்லப்படுது. அது எந்த 5 ராசிக்காரர்கள் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 மிதுன ராசிக்காரர்கள். ஜோதிட சாஸ்திரப்படி மிதுன ராசிக்காரர்கள் பன்முகத்தன்மையை விரும்புவாங்களாம். சோ நிறைய பேர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ரொம்ப ஓவர் திங்க் பண்றது, தேங்கி ஒரே இடத்துல நிக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே உறவுகள்ல உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுமா. நம்பர் 2 மீன ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்கள் மத்தவங்க கிட்ட அனுதாபம் காட்டுறவங்களா அதிகமா இருக்கிறாங்க. முக்கியமா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தனியா நேரத்தை செலவிடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களா. இதனாலேயே அவங்க உறவுகளுக்குள்ள சிக்கல் வரும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு பார்ட்னரா இருந்தா எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கல்ல, இது அவங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ உறவுல இன்வால்வ் ஆகுறது அப்படின்னு வரும்பொழுது தன்னுடைய துணைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தானே. சோ அது அவங்களுடைய உலகத்துல இருந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு வரதா மீனராசிக்காரர்கள் நினைக்கிறாங்க. அதனால அவங்களுடைய உலகத்துக்குள்ள இருந்து வெளியில வர வைக்கிற மாதிரியான எந்த ஒரு செயலும் அவங்களுக்கு பிடிக்காது. இதனாலேயே உறவுகளுக்குள்ள சிக்கல் வருமா. நம்பர் 3 தனுசு ராசிக்காரர்கள். இவங்க இயல்பாகவே ரொம்ப இண்டிபெண்டான ராசிக்காரர்கள். இயற்கையை ஆராயணும், சாகசத்துல ஈடுபடணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஆசைப்படுவாங்களாம். சோ உறவுகள்ல ஈடுபடுறது அப்படின்றது அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதாகவும் வாழ்க்கையுடைய லட்சியத்துல இருந்தும் கனவுகள்ல இருந்தும் பின்னாடி இழுத்துட்டு வர்றதாகவும் அவங்க நினைக்கிறாங்க. சோ இது அவங்களுடைய இயற்கையான இயல்பை சீர்குலைத்து மகிழ்ச்சியை இழுத்து போட்டுருவோம். அதனாலேயே இந்த உறவுகளுக்குள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படுது. நம்பர் 4 துலாம் ராசிக்காரர்கள். இவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இதுவா அதுவா அப்படின்ற அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா, அது அதிகமா துலாம் ராசிக்காரர்கள்ல இருக்கிறாங்களாம். ஒன்றுக்கு மேற்பட்ட முடிவு இருக்கு அப்படின்னாலும் ஏதாவது ஒண்ணு முடிவெடுத்துடலாம். ஆனா எதுலையுமே தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பாதகம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கடைசியில இவங்களுக்கே இவங்க ஆப்பு வச்சுக்கிறாங்க. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, முடிவெடுக்க தெரியல. யாருக்குமே பாதகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுல்ல. இந்த ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு உறவுகள்ல நிறைய சிக்கல் இதன் காரணமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 கும்பம். சோ கும்பராசிக்காரர்கள் தங்களோட இருக்கிறவங்களுடைய தேவைகளை முன்னாடி வைக்காம அவங்களுடைய தேவையை தான் எப்பவுமே முன்னாடி வச்சு செயல்படுவாங்களா. இதனாலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய உறவுகள்ல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது சரியா அப்படின்றது நீங்க ஒப்பிட்டு பாத்துக்கோங்க. இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுடைய பார்ட்னர் யாராவது இந்த ராசியில இருக்கிறாங்களா அப்படின்னா இதெல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்றத நீங்க ஒப்பிட்டு பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.